ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். ஸோ இன்றைக்கி என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சிடி டீலக்ஸ். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் வெஹிக்கிள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சர்வீஸ் வந்து புக்கிங் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட கண்டிஷன் என்ன ஏதுன்றதை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆயில் சீல் லீக் ஆகுது பாருங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி வண்டி ஓட்டாதீங்க, ஏன்னா ரெண்டு பக்கமும் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஒரு பக்கம்னா அந்த ஒரு பக்கம் மட்டும் பண்ணால் போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 34,629. ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணி தர சொல்லியிருக்காரு கஸ்டமர். இந்த வண்டியோட கண்டிஷன் என்ன ஏதுன்றதை லைவாக செக் பண்ணிங்க. இண்டிகேட்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதை மட்டும் ஒட்டி கொடுக்க முடியுமா கேட்டிருக்காரு. ஸோ அதையும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். வண்டியில் இந்த இடத்துலலாம் ஆயில் லீக்கேஜ் இருக்குது இங்கே பாருங்க. ஸோ இந்த ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். மெயின் சீட்டு கவர்லாம் கூட போட சொல்லிட்டார் கஸ்டமர். ஒரு ஃபுல் சர்வீஸை பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வண்டிகளையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் வந்து உங்களோட சப்போர்ட் தான். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். பண்ணிட்டோம். மேட்சிங்காக வந்து டேங்க் கவர் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொன்னார். ஸோ இப்போ நம்ம மேட்சிங்காக பார்த்துருக்கோம். சீட்டு கவரும் டேமேஜாக வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ சீட் கவரும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போட்டாச்சு. உங்களுக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து பேக் வீலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் ஷூஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கோம். பாக்கி நல்லா தெரியும், பிரேக் ஷூ வந்து சுத்தமாக போயிடுச்சு. அதனால் பிரேக் ஷூ வந்து ரியர் பிரேக் ஷூ மாற்றணும். இந்த சிடி டீலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா ஃபோர்க்கை வந்து எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது என்னென்னா ஃபோர்க்கில் வர ஆயில் சீலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயில் சீல் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்னென்னா ஆயில் சீல் ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஃபுல் சர்வீஸ்க்காக வந்தது. ஒரு விஷயமா பண்ணிட்டுருக்கோம். பேக்கில் பிரேக் ஷூ மாற்றியாச்சு. இது என்ன வண்டினா டீலக்ஸ் வண்டியை ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்தோடனே நம்ம வந்து ஆயில் சீலை மாற்றக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ஆயில் சீலை மாற்றி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் ஏதாவது இஷ்யூ இருக்குதான்றது ரெண்டாவது நம்ம செக் பண்ணி போகணும். ஏன்னா டியூபோட வேல்யூலாம் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு. எஸ்கேலேருந்து குமாருங்க. இன்றைக்கி மார்னிங் இந்த வண்டியை வந்து நம்ம சர்வீஸ் எடுத்தோம். இப்போ பார்த்துங்க, வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் வண்டி எடுக்கலாம். பட் வந்து அந்த டைம்னா அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணணும். இந்த கஸ்டமர் என்னென்ன ஒர்க் சொன்னார்ன்றதை பார்த்துடலாம். ஏன்னா இந்த வண்டியில் என்னென்ன பண்ணிட்டா சீட் கவர் கிழிஞ்சிருந்தது. ஸோ இந்த ஒர்க்கு சீட் கவரும் கலருக்கு ஏற்ற மாதிரி டேங்க் கவர் கேட்டார், மொபைல் பவுச் வைக்கிற மாதிரி. ஸோ இந்த கவரையும் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் வந்து கிளச்சு கேபிள் மாற்றிருக்கோம். ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஜிக்ஸாக் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ ஒரு என்டையர் ஒர்க்குங்க. இன்றைக்கி காலைல வண்டி எடுத்தேன், ஒரு 6 மணிக்கு கமிட்மெண்ட் கொடுத்தேன். வண்டி ரெடிங்க. ஸோ வண்டியோட பீட்டுன்னு எல்லாமே செக் பண்ணிக்கங்க. வண்டி ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஆன் டைமில் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த புக்கிங் மாதிரி எடுத்து தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழைங்க. கஸ்டமர் வந்து இப்போ தான் ஃபோன் பண்ணார், சார் இல்லை சார் சர்வீஸ் விட்டால் மழை வந்துச்சு அப்படின்னாரு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பட்ஜெட்டில் ஒட்டி கொடுக்க சொன்னார். அதையும் ஒட்டி கொடுத்துட்டேன். ஸோ வண்டி ரெடி. இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கேவை கான்டாக்ட் பண்ணுங்கள்.